நாய் மற்றும் நிழல் த டாக் அண்ட் த ஷேடோ. ஒரு நகரத்தில் மிகவும் பசியுடன் ஒரு நாய் இருந்தது. அலைந்து திரிந்த நாய் கடைசியாக ஒரு துண்டு இறைச்சியை கண்டுபிடித்தது. நாய் மிகவும் மகிழ்ச்சியடைந்தது, யாரும் பார்க்காத இடத்தில் நிம்மதியாகச் சாப்பிடலாம் என்று நினைத்து தன் வீட்டை நோக்கி ஓட முடிவு செய்தது. வீட்டை அடைவதற்கு முன் அது ஒரு ஆற்றின் குறுக்கே இருந்த பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது. நாய் மெதுவாக பாலத்தின் மீது நடந்து கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஆற்றின் நீரை கீழே பார்த்தது. என்ன ஒரு ஆச்சரியம்! தண்ணீரில் வேறொரு நாய் நிற்பதைக் கண்டது, மேலும் அந்த நாய் தான் வைத்திருந்ததை விட மிகவும் பெரிய ஒரு துண்டு இறைச்சியை வைத்திருந்தது. பேராசை நாயைப் பற்றிக் கொண்டது. அது யோசித்தது, நான் வைத்திருக்கும் இந்தச் சிறிய துண்டை விட அந்த நாயின் துண்டு எவ்வளவு பெரியது. அதையும் நான் பறித்துவிட்டால் இன்று இந்த 2 துண்டுகளுடன் எனக்கு ஒரு சிறந்த விருந்து கிடைக்கும். உடனடியாக பெரிய துண்டு இறைச்சியைப் பிடுங்க விரும்பிய நாய் தன் வாயில் இருந்த இறைச்சியுடனே தண்ணீரில் கண்ட நாயை கடிக்க பாய்ந்தது. பூ என்று குரைத்து அது தன் வாயைத் திறந்த அந்த நொடியில் அதன் வாயிலிருந்த இறைச்சி துண்டு நழுவி தண்ணீரில் சத்தம் போட்டு விழுந்தது. அப்போதுதான் அதற்கு புரிந்தது, தண்ணீரில் இருந்த நாய் மறைந்துவிட்டது. அது வேறொரு நாய் அல்ல, மாறாக தன் சொந்த நிழல்தான் தண்ணீரில் பிரதிபலித்தது. தன் பேராசையால் தனக்கு கிடைத்த ஒரே உணவையும் இழந்ததற்காக வருத்தப்பட்டு அது பசியுடன் வீட்டிற்கு திரும்பியது. நீதி: பேராசை பெரும் இழப்பிற்கு வழிவகுக்கும்.